நியூமராலஜின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. பொதுவாகவே இந்தந்த எண் கூட்டு எண்ணாக இருந்தால் சிறப்பு, இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த தேதிகள் யோகமான தேதிகள், யோகமான நேரம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. ஆனால் அலைபேசி, நாம் பேசக்கூடிய அலைபேசியுடைய எண் 10 இலக்க எண் இருக்கும். அதை 2 எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பலாபலனை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இந்த பாவகம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா, இதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரியான இஷ்யூவை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் அப்படிம்பாங்க. மாறுதலே இருக்காது. இந்த உறவு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, ஆமாம் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காம இருக்கா, ஆமாம் கிடைக்காம இருக்குது. இதனால் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கா, குடும்பத்தால் நிம்மதி இல்லையா, இல்லை குடும்பத்தில் ஏண்டா இருக்குன்னு இருக்கா, அல்லது குடும்பத்துக்கு அதிக விரைய செலவாகுதா, இதெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அலைபேசியை வைத்து அவர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு முறைங்க. அப்போ இது என்ன செஞ்சுக்கலாம், அந்த இடம் எந்த ஒரு விஷயம், அவர்கள் சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கா, குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரி மனைவி சார்ந்த பிரச்சனை இருக்கா, தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கா, குடும்பம் சார்ந்த, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து அதில் அவர்களுக்கு சாதகமாக, அதில் அவர்கள் லாபத்தை சந்திக்கக்கூடிய நிலையில் அந்த எண்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது அந்த எண்கள் வாழ்க்கையின் கண்களாக அமையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குருவாழ்க, குருவே துணை.